ருத்ரன் அப்படி வசுந்தரா கிட்ட பேசிட்டு போனவன் தன்னோட காரை வேகமா ஓட்டியபடி தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்பா பக்கத்துல இருந்தப்போ நடந்த சம்பவம் அவனுக்கு இப்போ நினைவுக்கு வந்துச்சு. அப்போ பெரிய குழப்பத்தோட தான் வெண்பா பக்கத்துல உட்கார்ந்தான். சிவன்யாவ நம்பர்தா வேண்டாமான்ற குழப்பம் அவன் மனசுல எழுந்திருந்தது. அதை பத்தி வெண்பா கிட்ட பேசிக்கிட்டே போனான். வெண்பா, எனக்கு சிவன்யா மேல ரொம்ப கோவம். அவ்வளோ தூரம் உன்கிட்ட பழகிட்டு உன்னை பத்தி தப்பா வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கா. அது தப்புன்னு உணர்ந்து ஒரு தடவை கூட உன்னை வந்து பார்க்கவே இல்லை. உனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கூட அவ தெரிஞ்சுக்கவும் விரும்பல. கிட்டத்தட்ட 2 வருஷமா அவளுடைய வாழ்க்கைய அவ சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்கா. ஆனா ஒரு தடவை கூட உன்னை வந்து பார்க்கணும்னோ உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னோ அவளுக்கு தோணவே இல்லை. என்னால அதை மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அவளை முழுசா பொண்டாட்டியா ஏத்துக்கவும் முடியல. இப்போ அவ என் கூடவே இருக்கா. அவ ஏன் அப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு துடிக்குது. ஆனா ஏதோ என்னோட ஈகோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. வெண்பா, இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியல. வசுந்தரா என்னென்னமோ பண்றா, எனக்கு எதுவுமே புரியல. உன் வாழ்க்கை இப்படி கட்டிலோட போச்சுன்னா என்னோட வாழ்க்கை இப்படி நரகமா போயிட்டு இருக்கு. சிவன்யாவை உன் பக்கத்துல வைக்கணும்னு டாக்டர் சொன்னப்போ அது ஒரு பக்கம் சரியோன்னு கூட தோணுச்சு. ஆனா இந்த நிலைமையில அவ உன்னை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெண்பா. என்ன ஆனாலும் நீ எனக்கு பழைய மாதிரி வேணும் வெண்பா. எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லு. நீ சீக்கிரமா குணமாகணும். சிவன்யாவை உன் பக்கத்துல வைக்கலாமா வேண்டாமா நீ சொல்லு வெண்பா என்று அவளுடைய கைகளை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் வெண்பாவோட கைகள் மெதுவா அசைஞ்சது. அந்த நிமிஷம் ருத்ரனுடைய உடல் இறுகி போச்சு. அந்த நொடியிலேயே ருத்ரன் முடிவு பண்ணா சிவன்யாவை வெண்பா கிட்ட அழைச்சிட்டு வரணும்னு. ருத்ரன் தன்னை வெண்பா கிட்ட விட்டுட்டு போனதை நம்பவே முடியாம உறைஞ்சபடி உட்காண்டிருந்தா சிவன்யா. இது கனவா நனவான்னு கூட அவளுக்கு புரியல. வெண்பாவோட கைகளையும் முகத்தையும் மெதுவா தொட்டு பார்த்தபடி பழைய நினைவுகள்ல மூழ்கினா. அன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்க்கு முந்தைய நாள் வினித்து பத்தி வெண்பா சொன்னப்போ ரொம்ப குழம்பி போனா சிவன்யா. அவளை அன்னைக்கு சமாதானம் பண்ணி தூங்க வச்சவதான் மறுநாள் தேர்வுக்கு 3 பேரும் கிளம்பினாங்க. சிவன்யாவுக்கு முதலையே வைவா முடிஞ்சதுனால வசுந்தராவுக்கும் வெண்பாவுக்கும் தேர்வு ஹால்லையே காத்திருக்க முடியாம கேண்டீனுக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அவங்களுக்காக காத்துட்டு இருந்தா சிவன்யா. நேத்து வெண்பா நாளைக்கு வினித்தை உனக்கு அறிமுகம் செய்யறேன் என்று சொல்லியிருந்தா. அதனால அவ தேர்வு முடிஞ்சு வர்ற வரைக்கும் கேண்டீன்லயே உட்காண்டிருந்தா. தேநீரை பருகிக்கிட்டு ஏதோ ஒரு நினைவுல மூழ்கியிருந்த அவளுக்கு திடீர்னு தன்னோட பின்பக்க மேசையில ஒரே ஆரவாரம் கேட்டுச்சு. மெதுவா திரும்பி பார்த்தா அங்க சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சிரிச்சு கொண்டும் கலாட்டா பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. பின்பக்கமா அவங்க உட்காண்டிருந்ததுனால அவங்களுடைய முகங்களை எல்லாம் சரியா பார்க்க முடியல. ஆனா அவங்க பேசுறது அவளுக்கு ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. அவங்கள ஒருத்தன் இன்னொருத்தனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். டேய் மச்சி, உன்ன மாதிரி ஆளுக்கு அந்த பொண்ணு எப்படிடா கிடைச்சா? உன்கிட்ட பணமே இல்லை, அழகு மட்டும்தான் இருக்க, ஹீரோ மாதிரி. ஆனா உனக்கு மட்டும் பணக்கார வீட்டு பொண்ணு மாட்டிக்கிச்சே. நானும் அழகாத்தான் இருக்கேன். ஆனா எத்தனை தடவை முயற்சி பண்ண தெரியுமா? ஒன்னும் சிக்கல. உன் கைக்கு மட்டும் எப்படிடா சிக்கிச்சு என்றான். அதை கேட்ட மற்றொருவன் சிரிச்சபடி, அட ஆமாடா மச்சி, உன்னோட குடும்பத்துக்கும் அவரோட குடும்பத்துக்கும் எந்த பொருத்தமும் கிடையாது. நீங்க மிடில் கிளாஸை விட கீழே இருக்கீங்க. ஆனா அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. செம்ம மச்சி, நீ என்ஜாய் என்ஜாய். நமக்கெல்லாம் எங்கடா இருக்கு லக்கு என்று சொன்னான். அவன் அங்கலாய்த்த விதத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த இளைஞன் எதுவுமே பேசாம மௌனமா தன்னோட காஃபியை குடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கலாட்டாக்கு அப்புறம், டேய் போதுண்டா, அவ வர்ற நேரம் ஆயிடுச்சு. இப்படியே பேசிட்டு இருந்தா இது அவ காதுல விழுந்தா என் காதல் இன்னையோட போச்சு. எந்திரிச்சு போங்கடா என்றான். சரிதான்டா மச்சி, என்ஜாய்டா என்று சிரிச்சபடி அனைவரும் கிளம்பி போனாங்க. அதை பார்த்த சிவன்யாவுக்கு மனசுல ஏதோ சுருக்குன்னு குத்துச்சு. ஒருவேளை அது வினிதா இருப்பானோ? அப்படி ஒரு ஆள் கிட்ட வெண்பா மாட்டிக்கொள்ளவே கூடாது. இப்படிப்பட்டவன் அவளுக்கு பொருத்தமானவனே இல்லை. ஐயோ, அவளுடைய அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்று மனசுல குழம்பியவ கண்களை மூடி, கடவுளை, இப்படிப்பட்டவன் கிட்ட வெண்பா சிக்கவே கூடாது என்று வேண்டினாள்.
அதே நேரத்துல ஹாய் சிவன்யா, எக்ஸாம் எப்படி எழுதின என்ற வெண்பாவின் குரல் கேட்டது. ஆ, நல்லா தான் எழுதின. நீ எப்படி எழுதின என்று கேட்ட சிவன்யா கிட்ட எழுதின பாஸ் ஆனா பெரிய விஷயம் என்று கூறியபடி அமர்ந்தாள் வெண்பா. அவளை தொடர்ந்து வசுந்தராவும் பேசிட்டே வந்தா. அவங்க வந்து உட்கார்ந்ததும் இன்னொருத்தனும் வந்து அவங்க டேபிள்ல உட்கார்ந்தான். அவனை பார்த்த உடனே சிவன்யா அதிர்ந்து போனா. அது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பின்பக்க மேசையில இருந்த அதே ஆள் தானே? ஹேய் சிவன்யா, இது நான் நேற்று சொன்னேன்ல, இவர் தான் வினித் என்று மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்தினான் வெண்பா. அப்பதான் சிவன்யா அவனுடைய முகத்தை நல்லா பார்த்தா. நேற்று வெண்பா காட்டிய புகைப்படத்துல இருந்த அதே முகம். ஆமா, அவனேதான். இவனா வெண்பாவை நேசிக்கிறவன்? ஐயோ, பணத்துக்காகவா என் வெண்பாவை காதல்ங்கிற பெயர்ல ஏமாத்துறானா என்று மனசு அவளுக்கு உறுத்தியது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருந்தா. ஆனா வசுந்தராவும் வெண்பாவும் வினித்தை உட்கார வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சிரிச்சும் பேசிட்டும் இருந்தாங்க. சிவன்யா மௌனமாகவே அவனை கூர்மையா பார்த்தபடி உட்காண்டிருந்தா. வினித்துக்கு நல்ல கலையான முகம், கூர்மையான கண்கள், பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருந்தான். அதனால்தான் வெண்பா மயங்கி நிற்கிறாளோ அப்படின்னு கூட சிவன்யாவுக்கு தோணுச்சு. அவனுடைய பேச்சை கவனிச்சா சிவன்யா. வினித் வெண்பா கிட்ட ரொம்ப அன்பாதான் நடந்துட்டு இருந்தான். அவளுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுறதும் அவனுக்கு ஊட்டி விடுறதும் பார்க்கறதுக்கு ரொமான்ஸ் கப்பல் மாதிரியே இருந்தாங்க. வினித் உண்மையாகவே இருந்திருந்தா இந்த உலகத்துல சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் சிவன்யா தான். ஆனா வினித் பொய்யா இருந்தா வெண்பாவோட வாழ்க்கையே நாசமாயிடுமே. அவளுடைய அண்ணன் அதை எப்படி தாங்குமா என்று நினைச்ச சிவன்யா இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம முடிச்சா. எல்லாரும் கல்லூரி விடுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்பா வினித்தை பத்தியே ஓயாம பேசிட்டு இருந்தா. அதையெல்லாம் மௌனமா கவனிச்சுக்கிட்டே இருந்தா சிவன்யா. அப்போ வசுந்தரா, ஹேய், நீ ரொம்ப லக்கி தெரியுமா? பார்க்கறதுக்கு வினித்து ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காண்டி, நல்ல கலரு, உனக்கு எல்லாத்துலயும் அதிர்ஷ்டம்தான் என்றாள். மேலும் சிவன்யா கிட்ட திரும்பி, ஏய் சிவன்யா, நீ மட்டும் என்னடி, உனக்கும் எப்பவும் அதிர்ஷ்டம்தான், உன் கூடவே அதிர்ஷ்டம் இருக்கு போல இருக்கு. வெண்பாவோட அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, வெண்பா வினித்தை கல்யாணம் பண்ணிக்க போறா, உங்க 2 பேருக்கும் லைஃப் செட்டில்டு. என்ன பாரு, எனக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான் என்று நெடிய பெருமூச்சு விட்டா வசு. அதை கண்ட வசுந்தரா ஓடி வந்து அவளை கட்டிக்கிட்டா. கவலைப்படாதடி, உனக்கும் எங்க அண்ணா கிட்ட சொல்லி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிடுறேன். அப்போ நம்ம 3 பேரும் சந்தோஷமா எப்பவும் போல இருக்கலாம் என்றால் குழந்தையாக. அவளைவே பார்த்துட்டு இருந்தா சிவன்யா. இதை இப்படியே விடக்கூடாது, வினித் கிட்ட பேசணும் என்று மனசுல நினைச்சவ அன்னைக்கு இரவு அமைதியா அவளுக்கு தூங்கவே முடியல. விடியற் காலையில எழுந்ததுமே கல்லூரிக்கு சீக்கிரமா கிளம்பி நேரா வினித்தை தேடி போனான். சிவன்யாவை அந்த காலை நேரத்துல எதிர்பார்க்காத வினித், ஹலோ சிவன்யா, வாங்க, என்ன இந்த பக்கம் என்றான். நேத்து கேண்டீன்ல பார்த்தப்ப கூட சிவன்யா அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசலங்கிறத கவனிச்ச வினித், சொல்லுங்க சிவன்யா, என்ன விஷயம்? நேத்து பார்த்தப்ப கூட நீங்க என்கிட்ட பேசலையே, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்றான். அவள் அமைதியான முகத்தோட, ஆமா வினித், நேத்து கேண்டீன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணத நான் கேட்டேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பிடிச்சிக்கிட்டதா சொன்னாங்க. ஆனா நீங்க அதை எதிர்த்து எதுவுமே பேசலையே, உங்களுடைய எண்ணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கூர்மையோட அவனை பார்த்து கேட்டா. அதை கேட்ட வினித் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் பலமா சிரிச்சான். அடடா, என்ன சிவன்யா இது, கல்லூரினா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக நான் வெண்பாவை உண்மையா காதலிக்கலன்னு அர்த்தமாயிடுமா? வெண்பானா எனக்கு உயிர், போதுமா என்றான். அதை கேட்ட சிவன்யா நிம்மதி பெருமூச்சு விட்டா. இதை கேட்கதான் வந்தேன் வினித். வெண்பாவோட காதல் அப்படிங்கிற பேர்ல விளையாடுறது மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. அவ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே அவளை விட்டு விலகிடுங்க என்றாள். அதை கேட்ட வினித் துணுக்குற்றான். அட, அப்படியெல்லாம் இல்ல சிவன்யா, நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு எதோ பேசாதீங்க. என்னையும் வெண்பாயும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்திலே கிடையாது என்றான் கடுமையான குரல்ல பதட்டத்தோட. அதை கேட்ட சிவன்யா, நீங்க உண்மையா இருந்தா உங்களை யாரும் பிரிக்க முடியாது வினித் என்றவள். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான் இப்படி வந்து கேட்டது வெண்பாவுக்கு தெரிய வேண்டாம், இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், சரியா என்று சொல்லிவிட்டு விலகி சென்றாள். அவ போனதும் வினித் அவளைவே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான்.